யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அம்மாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி அவங்க ரட்சிக்கிட்ட போனல்ல, ஜோசியம் பார்க்குறோம் பின்னாடி போனல்ல, நட்சத்திரங்களை பார்க்குறோம் பின்னாடி போனல்ல, அமாவாசை நாளை கணிக்கிறவங்கிட்ட அவங்கிட்ட குறி கேட்குற மாதிரி போனல்ல, இப்போ எதுக்கு இப்போ என்கிட்ட வர? நானும் அவனை காப்பாற்றணும் அவசியம் இல்லை. எவன் உன்னை இது வரைக்கும் காப்பாற்றினா நீ நினைச்சு அவங்கிட்டே போ. ஆண்டவருக்கு அந்த கோபம் வருது. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இவ்வளோ சத்தியத்தை கேட்ட பிறகும் திரும்ப திரும்ப நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சாங்கியம் பார்க்கறது, சடங்கு செய்கிறது, வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு சொல்லி இதெல்லாம் கேட்டு நம்ம ஏதாவது செய்து கொண்டு இருந்தோம், தேவ கோபம் நம்ம மேல பற்றி எரியும். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே சிதைத்து போடுகிறதுக்கு சமமாயிருக்கும். சவுல் லிட்டரலா செத்து போனான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் செத்து போய் வெறுமனை என் தாயாருடைய வாழ்க்கையை நிச்சயமா என்னால சொல்ல முடியும், கண்கூடாய் பார்த்தவள், ஒரு நாள் கூட அவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்ததே கிடையாது, மரணம் வரைக்கும். And this is the reason for that.